ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட March 24 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன, செபி இருக்காங்க, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அவன் வந்து ரெடியூஸ் பண்ணுறான். எதை ரெடியூஸ் பண்ணுறான்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட் ஃபண்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறான். எவ்வளோ இல்லைன்னா 2 lakhலேருந்து 1000 rupees ரெடியூஸ் பண்ணுறான். இது எதுக்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னா, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லிஸ்டட் அண்ட் ரெஜிஸ்டர் ஆன் த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறான். The move aligns with the alternative investment fund rules வந்து minimum application size of இந்த ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் எஸ்எஸ்சியில் என்ன இருக்குன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 75%லேருந்து 55% வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரெக்குயர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அது ரெஜிஸ்டர் வேலிடிட்டி, இந்த வேலிடிட்டி பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 yearsலேருந்து 3 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு ப்ரோமோட் த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், டெமோக்ராட்டிஸ் சோஷியல் இன்வெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த சோஷியல் இம்பாக்ட் ஃபண்டை மட்டும் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. மற்ற இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல, அது வந்து ரிமைன்ஸாக 1 crore தான் இருக்குது. செபி பற்றி பார்ப்போம். செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இதோட 11th chairman இருக்குது துக்கின் காந்தா பாண்டே தான் இதோட 11th chairman. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியன் மவுண்டெய்னர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. செட் ரெக்கார்டு ஃபாஸ்டஸ்ட் அசன்ட் ஆஃப் 7 வால்கானிக் சம்மிட்டை வந்து முடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 வால்கானோ வந்து 92 days 4 hours 45 minutes வந்து ஏறியிருக்காங்க. யாருன்னா பூபதி ராஜு அம்னிஷ் வர்மான்ற ஒரு பர்சன் தான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா த ஃபாஸ்டஸ்ட் மேல் டு கிளைம் த 7 வால்கானியோ சம்மிட்டில் வந்து மொத்தமாக 7 வால்கானோ வந்து 92 days ஏறியிருக்காங்கன்றதுக்காக ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பூபதி ராஜு அம்னிஷ் வர்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இவரோட நேட்டிவ் என்ன, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் தான் இவரோட நேட்டிவ். ஆஸ் அ வேர்ல்டு இவர் முன்னாடி என்ன வந்திருக்காங்க, மார்ஷல் ஆர்ட் சாம்பியனாக வந்திருக்காரு. அப்புறம் ப்ரீவியஸாக வந்து மவுண்ட் எவரெஸ்டே ஏறியிருக்காரு. இதுதான் அந்த 7 வால்கானோ. யூரோப்பில், ஆஃப்ரிக்கா, ஓஷியனா, ஏஷியா, நார்த் அமெரிக்காவில் இருக்குது, அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா, இதில் இருக்க மவுண்டெயின்ஸ்லாம் வந்து 7 மவுண்டெயின்ஸை வந்து ஏறியிருக்காருன்றதுக்காக இவருக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. தென் கருணான்ற புக்கு த பவர் ஆஃப் கம்பேஷன், இது யார் எழுதியிருக்காருன்னா கைலாஷ் சத்யரத்தின்ற ஒரு பர்சன் தான் வந்து கருணான்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. தென் இதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா ஹார்ட்வொர்க் மொபைல்ஸ் இந்தியா தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா January 2026 இந்த ஈவெண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட் எங்கே நடக்க போகுதுன்னா ஜெய்ப்பூர் லிட்ரஸி ஃபெஸ்டிவல் இருக்குது. லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நடக்குது, ஜான்வரியில் நடக்குது. அங்கே தான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவரோட பயோகிராஃபி வந்து தயசாலைன்ற ஒரு ரீசெண்ட் ரிலீஸ் ஆட்டோபயோகிராஃபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நியூ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. என்னன்னா பேன் கார்டு ரூல்ஸ், பழைய ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு புது ரூல்ஸ் கொண்டு போகிறாங்க. பேன் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்ளிகேஷன் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. எப்போல இருந்துன்னா April 1 வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. தென் இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆதாரோட ஒரு இது மட்டும் போதும். ஆதார் ஒன்லி ரூட் டிஸ்கண்டினியூ. இப்போ நீங்கள் ஆதார் மட்டும் எடுத்துகிட்டு போனால் பேன் அப்ளை பண்ணிடலாம்ல. இப்போ அந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேண்டேட்டரி என்ன இருக்கணும், டேட்டா பர்த் ப்ரூஃப் வந்து ரெக்வயர்டு மேண்டேட்டரி. எதுனா பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, கிளாஸ் 10th மார்க் ஷீட், இதெல்லாம் மேபி இருந்தால், இதில் எதனா ஒன்று இருந்தால் நம்ம ஓட்டர் ஐடி இந்த பேன் கார்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி புது ரூல்ஸ் விட்டுருக்காங்க. இது எது கீழே வரும்னா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026 கீழே தான் வரும். அப்புறம் நியூ ஃபார்ம்ஸ் 2 ஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஃபார்ம்ஸ்னா ஃபார்ம் 93 அண்ட் ஃபார்ம் 94 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார்ம் 93னா இந்தியன் இண்டிவிஜுவல்ஸு, ஃபார்ம் 94னா கம்பெனிஸ் என்டிடிசிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் ரிவைஸ்டு டிரான்சாக்ஷன் த்ரெஷோல்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கேஷ் டெபாசிட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா 10 lakh ஆனுவல் அக்ரிகேட் வந்து 10 lakh மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பேன் கார்டு வந்து நீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் வந்து 20 lakh மேலே போயிடுச்சுன்னா எனக்கு பேன் கார்டு நீடட். முன்னாடி 10 lakh இருந்திருக்கு, இப்போ 20 lakh மாறிடுச்சு. அப்போ வெஹிக்கல் பர்ச்சேஸ், நான் 5 லட்சத்துக்கு மேலே வெஹிக்கல் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா நான் எனக்கு பேன் கார்டு நீடட். ஹாஸ்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் கேஷ் பேமெண்ட் பண்ணுறோம்ல, அது 1 lakh மேலே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து பேன் கார்டு தேவை. முன்னாடி 50,000 இருந்தது. தென் நம்ம அஸ்வினி இருக்காங்கல்ல, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டு ப்ரொமோட் ஆரஞ்ச் எக்கனாமியை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா இந்த கிரியேட்டிவ் எக்கனாமி டு ஸ்ட்ரென்தன் த மீடியா செக்டர், டெமோக்ராட்டிஸ் த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி மீடியா செக்டர்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்டிவ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா ஆரஞ்ச் எக்கனாமியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கீ 3 மீடியா அண்ட் டெக் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னென்ன இனிஷியேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நேஷனல் ஏஐ ஸ்கில் இனிஷியேட்டிவ்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா இம்ப்ளிமெண்டட் பை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது நேஷனல் ஏஐ ஸ்கில் இனிஷியேட்டிவ். யார் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து, கூகுளும் யூடியூபும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. டார்கெட் என்ன, ட்ரெயின் பண்ண போகிறாங்க. எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னா 15,000 யூத் கிரியேட்டர் அண்ட் மீடியா ப்ரொஃபஷனல்ஸை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. செகண்ட் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, மை வேவ்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான்ன்றது மை வேவ் பிளாட்ஃபார்ம். அப்புறம் டிடி ஃப்ரீ டிஷ் ஆக்சஸ் பிளாட்ஃபார்ம். டிடி ஃப்ரீ டிஷ் ஆக்சஸ்னா இப்போ உங்களுக்கு டிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதில் டேரெக்டாகவே சேட்டலைட் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு டிஷ் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இனிஷியேட்டிவ் இன்பில்ட் சேட்டலைட் டியூனர் இன் டிவிஸில் வந்து இன்பில்டாகவே சேட்டலைட் டியூனர்ஸ் இருக்க மாதிரி ஒரு மொத்தமாக மூணு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ் லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன இனிஷியேட்டிவ்னா ஆரஞ்ச் எக்கனாமி. தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 5G இனோவேஷன் ஹேக்கத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க 2026. எதுக்காகனா டு பூஸ்ட் இந்தியா டெலிகம்யூனிகேஷன் இனோவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இனிஷியேட்டிவ் அண்டர் எது கீழேனா 500 யூஸ் கேஸ் லேப் ப்ரோக்ராம் கீழே தான் வருது. தென் இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, டு ப்ரொமோட் த இண்டிஜினியஸாக 5G சொல்யூஷன் அண்ட் டிஜிட்டல் ஈகோ சிஸ்டத்தை கொண்டு வரதுக்காக. அப்ளிகேஷன் டெட்லைன் கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற டெட்லைன் என்னன்னா 17 ஏப்ரல் 2026 வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் போர்ட்டலுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக 100 5G லேபா, அதுல இருந்து 25 லேப், டாப் 25 லேபை செலக்ட் பண்ண போறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னா 5 lakh வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. மொத்தமா சீட் ஃபண்டிங், இந்த இதுக்கு வந்து சீட் ஃபண்டிங் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னா ஒரு லேபுக்கு வந்து 50 lakhன்ற மாதிரி கொடுக்க போறாங்க. டாப் 25 செலக்ட் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களே இன்டெலெக்சுவல் IPR கொடுத்துருவாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபில்லிங் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. தென் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து இப்போ ஒரு நியூ ரூல்ஸ் ரிலீஸ் பண்றான். இந்த ஏப்ரல் 1 இருந்து நியூ ரூல்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. 2026 ரூல்ஸ் வந்து ரிலீஸ், அந்த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2025 வந்து ரிலீஸ் ஆக போகுது. எதை சேஞ்ச் பண்ணினா 1961 1962 ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி இந்த 2025 ரூல்ஸ் வந்து வரப்போகுது. எப்போ எஃபெக்ட் ஆக போகுதுன்னா ஏப்ரல் 1 2026 இருந்து. இது எதுக்காகனா சிம்பிளிஃபை அண்ட் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷனுக்காக இது ரிலீஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னா, முன்னாடி வந்து 511 ரூல்ஸ் வந்து இருந்தது, இப்போ வந்து 333 ரூல்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சிங்கிள் டேர்ம், இன்ட்ரடியூசிங் த சிங்கிள் டேர்ம், என்ன இயர்னா இந்த வருஷத்தை டாக்ஸ் இயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹவுசிங் ரெண்ட் இருக்குல்ல, ஹவுசிங் ரெண்ட் எல்லாம் வந்து குறைக்க போகிறாங்க. எந்தெந்த சிட்டிஸ்லனா இயர்லியராக வந்து டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தாவில் இருந்தது. இப்போ என்னென்ன சிட்டிஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா பெங்களூரு, புனே, ஹைதராபாத் அண்ட் அகமதாபாத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த ஹவுசிங் ரெண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக. தென் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுக்க போகிறாங்க. என்ன அலவன்ஸ்னா 100 rupees இருந்தது எஜுகேஷன் அலவன்ஸ், இப்போ வந்து 3000 rupees பர் மந்த் பர் சைல்டு கொடுக்க போகிறாங்க. ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து இப்போ 9000 per month per child. மீல் அலவன்ஸ் வந்து 15 இருந்தது, இப்போ 200 per meal வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. 2 ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபார்ம்ஸ் வந்து பழைய 1961 16 இருந்தது, இப்போ வந்து ஃபார்ம் 113 மாற்றுறாங்க. 26 AS வந்து ஃபார்ம் 168 மாற்றுறாங்க. தென் இந்த ராஜ்மார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டி இருக்காங்கல்ல, அவன் வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறதுனா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுறான். எதுக்காகனா ஃபார் அஃபிஷியலி லிஸ்டட் ரெண்டுத்துல லிஸ்ட் ஆகிறான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், BSE NSEல வந்து லிஸ்ட் ஆகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மேஜர் பேங்க் இது பேக்டு பை SBI, HDFC அண்ட் ICICI பேங்க் பேக் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் யார், ராஜ்மார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. IPO இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 6000 crores, ஃபுல்லி ஃப்ரெஷ் இஷ்யூ. தென் இதோட ப்ரைஸ் என்ன 99 to 100 per unitனு சொல்லியிருக்கான். தென் ஆங்கர் இன்வெஸ்டர், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறான்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்காங்கல்ல, EPFO, அவன் வந்து 1000 crores பண்ணுறான். இந்த SBI லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 260 crores வந்து பண்ணியிருக்கான். டோட்டலாக வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1780 crores வந்து ரைஸ் பண்ணியிருக்கான். தென் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பற்றி போமா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1988. ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில். தென் இதோட சேர்மன் வந்து சந்தோஷ் குமார் யாதவ். ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து எம்ஐ சைன் பண்ண போகிறாங்க. யாருன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் பாஸ்கர் ஆச்சாரிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் 2 பேர் சைன் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பை அட்வான்ஸ் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியை வந்து கொண்டு வரதுக்காக. இந்த GIS ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், GIS மேப்பிங், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் கொண்டு வரதுக்காக ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் பாஸ்கர் ஆச்சாரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் சைன் பண்ண போகிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, எங்கே சைன் பண்ணுறாங்கன்னா டேராடூனில் டியூரிங் 19th SCNBWL மீட்டிங். SCNBWL தான் என்னன்னா ஸ்டாண்டர்ட் கமிட்டி அண்ட் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் மீட்டிங்கில் வந்து 2 பேர் சைன் பண்ணுறாங்க. இதை வந்து யார் சேர் பண்ணியிருக்காருன்னா பூபேந்தர் யாதவ் தான் இதை சேர் பண்ணியிருக்காரு. தென் இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க, விசேஜி என்னன்னு. அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணுறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு தான் வரும். இது என்னன்னா GIS ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு மேப்பிங்காக பிசாக் என்னன்ற ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லீகல் பையசிஸ் எந்த லீகல் கிட்ட வரும்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே தான் வரும். தென் இதோட ரோல் என்ன, அப்ரூவ்ஸ் ப்ராஜெக்ட் இம்பாக்ட் வைல்ட் லைஃப் ப்ரொஜெக்டட் ஏரியா. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த வைல்ட் லைஃப்லலாம் வந்து ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சு ப்ரொடெக்ஷன் தர போகிறாங்க. தென் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போமா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1981 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டேராடூன், உத்தரகாண்டில் இருக்குது. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அதோட யூனியன் மினிஸ்டர் யார், பூபேந்தர் யாதவ். தென்
ஒரு பைலட் பிளான்ட் வந்து ஹைதராபாத்தில் ரெடி பண்ண போகிறோம். எதுக்காகனா இந்த நியோடியம் அயனு போரான்லாம் வந்து இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் போரான்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இண்டிஜினியஸாக வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெட்டல்லாம் நம்ம வந்து மற்ற கண்ட்ரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிஜினியஸாக ரெடி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிளான் பண்ணுறோம். ஒரு பைலட் பிளான்ட் வந்து பண்ணுறோம். எங்கே பண்ண போகிறோன்னா ஹைதராபாத்தில் வந்து ரெடி பண்ண போகிறோம். எதுக்கு இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. எந்த லொக்கேஷன் தான் இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபார் பவர் மெட்டிகுலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் கீழே தான் வரும். யார் பண்ண போகிறாங்கன்னா ஏஆர்சி என்ஐஆர் அட்வான்ஸ் ரிசர்ச் சென்டர் பவர் மெட்டிகுலஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன் பேர். இஸ் அன் ஆட்டோனமஸ் பாடி. எது கீழே வருவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் வருவான். அப்போ ஹைதராபாத்தில் ஒரு பைலட் பிளான்ட் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. எதுக்காகனா இந்த நியோடியம் அயனு போரான்லாம் வந்து இண்டிஜினியஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. 90% வந்து நம்ம வந்து டிபெண்டன்சி மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால பண்ணியிருக்கான். இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை லிங்க் பண்ணியிருக்கேன்னா ஆத்ம நிர்பார் பாரத் இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷனுக்காகவும் விக்சிட் பாரத் 2047 டெவலப்டு இந்தியாவுக்காகவும். இதோட கார்பஸ் பாருங்க. இது எது கீழே வரும்னா 7280 crores வந்து இந்த ஸ்கீம் டோட்டல் ஸ்கீம். அதுக்கு கீழே இந்த பிளான்ட் வந்து ரெடி பண்ணுறோம். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் மேக்னெட் மேனுஃபேக்சர் கீழே. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியன் நேவி டிப்ளாய்ஸ் ஐஎன்எஸ் நீலகிரியை வந்து டிப்ளாய் பண்ணுறான். எங்கே டிப்ளாய் பண்ணுறான்னா எக்ஸைஸ் கக்காதுன்ற ஒரு எக்ஸசைஸ்ல எங்க நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா நடக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம இங்க இருந்து டிப்ளாய் பண்ணியிருப்போம். என்ன இதுனா ஐஎன்எஸ் நீலகிரி ஸ்டெல்த் பிரிகேட்டை வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருப்போம். எத்தனாவது எடிஷன்னா ஐஎன்எஸ் எக்ஸைஸ் கக்காதுன்றது எத்தனாவது எடிஷன்னா 17th எடிஷன். இது எங்க நடக்க போகுதுன்னா ஆஸ்திரேலியா வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்ல இருந்து நடக்க போகுது. பர்பஸ் என்னன்னா என்ஹான்ஸ் மார்டைம் கோஆபரேஷன் அண்ட் இன்டர் ஆபரேட்டபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். இதை யார் ஹோஸ்ட் பண்ண போறதுன்னா ராயல் ஆஸ்திரேலியன் நேவி தான் ஹோஸ்ட் பண்ண போறான். இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு பைனியல் எக்ஸசைஸ். மல்டிலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ் நிறையா நேவி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இது நேம்டு ஆஃப்டர் கக்காது நேஷனல் பார்க்குக்கு நேம்டு ஆஃப்டர்ல தான் வந்து கக்காது எக்ஸசைஸ் வந்து வந்திருக்கும். தென் கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருக்கான்ல, அவன் வந்து டைவர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்னா 30.99% ஆஃப் ஸ்டேக்கை வந்து இன்ஃபினா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். சப்சிடரி எது கீழே வரணும், கோட்டக் மஹேந்திரா கேபிட்டல் கம்பெனி கீழே வரவங்க கோட்டக் மஹேந்திரா பேங்க். அவன் என்ன பண்ண போறான்னா 30.99% ஆஃப் ஸ்டேக்கை வந்து இன்ஃபினா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வந்து கொடுத்துருப்பான். டோட்டல் வேல்யூ 1293.91 crores தான். இது வந்து டைம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும்னா இந்த சைன் பண்றதுக்கு டைம் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீட்டட் பை March 31, 2026 இது கம்ப்ளீட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு புக்குக்கு வந்து வில்லியம் டாலம்பிள் வந்து என்ன அவார்டு வின் பண்றாருன்னா மார்க் லைண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் வந்து வின் பண்றாரு. யாருன்னா வில்லியம் டாலம்பிள். என்ன அவார்ட்னா மார்க் லைண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் 2026 அவார்டு வந்து வின் பண்ணியிருப்பாரு. எதுக்காகனா இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்குக்காக வாங்கியிருப்பாரு. அந்த புக் பேர் என்னன்னா த கோல்டன் ரோட் ஹவு ஏன்ஷியன்ட் இந்தியன் டிரான்ஸ்ஃபார்ம்டு த வேர்ல்டுன்ற ஒரு புக்குக்காக வாங்கியிருப்பாரு. இது யார் பப்ளிஷ் பண்றதுன்னா பூம்பல் பிரை இந்தியன் தான் பப்ளிஷ் பண்றான். தென் இதோட பிரைஸ் மணி எவ்வளோ, $10,000 தான் இதோட பிரைஸ் மணி. தென் ரித்தும்பரா செங்குப்தா இருக்காங்கல்ல, அவங்க ஹானர்ட் வித் யூகே பார்லிமெண்டோட அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா த உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்காக உமன் எம்பவர்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ரித்தும்பரா செங்குப்தாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூல வச்சு கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஆஃப் காமன் வெஸ்ட்மினிஸ்டர்ல கொடுத்துருப்பாங்க. இது அக்கேஷன் என்னைக்கு நான் இன்டர்நேஷனல் என்னைக்கு கொடுத்துருப்பாங்க. இது யார் ப்ரெசென்ட் பண்றதுன்னா சீமா மல்ஹோத்ராவும் வீரேந்திர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த ரிபுந்திரா செங்குப்தாவுக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அவார்ட்னா உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்றதுன்னா க்ளோ உமன் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட் கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்றோம். இது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இந்த இந்தியன் சினிமாவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனாலையும் ப்ரொமோட் த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் த்ரூ த ஆர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணதுனாலையும் கொடுத்துருப்பாங்க. தென் பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டு லான்ச் த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. யூபிஐல வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருப்பான். யாருக்காங்கன்னா டார்கெட் குரூப் யாருன்னா வெரிஃபைடு உமன் மெம்பர்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்னன்னா உங்க பேங்க்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலுமே நம்ம பேங்க் கிட்ட இருந்து வந்து கிரெடிட் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். எவ்வளோ வாங்கிக்கலாம்னா 5,000 rupees வந்து இந்த ஸ்கீம் மூலயமா கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது மூலியமான எந்த யூபிஐ இந்த ஃபோன்பேவா இருக்கட்டும், ஜிபேவா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும், எது மூலியமா நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதை லிங்க் பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்கீம் எதை லிங்க் பண்ணிருக்குன்னா பிஎம் ஜன்தன் யோஜனாவுக்கு லிங்க் பண்ணி தான் இருக்கும். இது எங்க வந்து இது ரிலீஸ் பண்றாங்கன்னா ஹைதராபாத்ல ரிலீஸ் பண்றாங்க. இது யார் லான்ச் பண்றதுன்னா சிவராஜ் சௌஹான், இந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து ரிலீஸ் பண்றாரு. இது யார் கூட கொலாபரேஷன் பண்ணினா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அண்ட் ஒரு ஸ்கீம் இது இந்த ஆந்தடி யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே தான் இதெல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ்
இந்தியாவும் இந்தோனேஷியாவும் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆடுறான். எதுக்குன்னா டு ரீஸ்டோர் பிரபம்பன் டெம்பிளை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. யாராவது இந்தியாவும் இந்தோனேஷியாவும் எந்த ரீஸ்டோர் பண்ணுறது? பிரபம்பன் டெம்பிளை வந்து எங்க யோகத்ரா இந்தோனேஷியாவில் இருக்கு. அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து 2 பேர் சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து யார் போயிருப்பானா, இந்தியன் ஏஜென்சி யாருன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து போய் அதை பண்ணியிருப்பான். இது ரோல் என்ன? ப்ரொவைட்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஃபார் த கன்சர்வேஷனுக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் கொடுக்கறதுக்காக. இது வந்து இந்த டெம்பிள் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 1991 வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பார்ப்போம். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1861 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட ஃபவுண்டர் யாருன்னா அலெக்சாண்டர் குனிமாங். தென் இது எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் வரும். தென் டேஸ் பார்ப்போம். வேர்ல்ட் டே ஆஃப் த்ரெட் ஃபார் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் பீப்புளுக்கு வந்து த்ரெட் நடக்குது இல்லை, அதை பற்றின ஒரு டே தான் இது. இது எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? March 20 செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காக? டு ப்ரொமோட் த த்ரெட் ஃபார் சில்ட்ரன் யூத் அண்ட் தேர் கல்ச்சுரல் ரைட்ஸுக்காக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட தீம் என்னன்னா ஸ்டாகிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ன்றது தான் இதோட தீம். தென் இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போனா March 21. இது யார் டிக்ளேர் பண்ணுறதுனா யுனைடெட் நேஷன் தான் டிக்ளேர் பண்ணுறான். இதோட பர்பஸ் என்னன்னா எலிமினேட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், ப்ரொமோட் ஈக்விட்டாஸ் அண்ட் ஜஸ்டிஸை வந்து ஈக்வாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இதோட தீம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபிலைசிங் பொலிட்டிக்கல் வில் 60 years ஆஃப் கமெமரேட்டிங் த இன்டர்நேஷனல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சொல்லியிருக்காங்க. 60th ஆனிவர்சரி வந்து கொண்டாடுறான். எப்போனா 2026. யாருன்னா யூஎன்ஸ் ப்ரொக்ளைம்டு த டே. தென் வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. டவுன் சிண்ட்ரோம்னா என்ன? இந்த மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கவங்கள சொல்லுவாங்கல்ல, டவுன் சிண்ட்ரோம் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா March 21 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ரைஸ் அவேர்னஸ் அபவுட் டவுன் சிண்ட்ரோம் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் ப்ரொமோட் ரைட்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் டிக்னிட்டி டு அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ். இதோட தீம் என்னன்னா டுகெதர் அகெயின்ஸ்ட் லோன்லினஸ்க்கு அகெயின்ஸ்ட் தான் வந்து இருக்கிறது தான் வந்து இந்த தீம். இதையும் யார் ரெகனைஸ் பண்ணுறதுன்னா யுனைடெட் நேஷன் தான் ரெகனைஸ் பண்ணுறோம். தென் எம்சிக்யூஸ் பார்ப்போமா. செபி வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறான்? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2 lakhலேருந்து 1000 வந்து ரெடியூஸ் பண்ணுறான். தென் சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட் ஆர் சப்சிடரி ஆஃப் சப் கேட்டகரி ஆஃப் எது கீழே சப் கேட்டகரி வரும்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கீழே தான் இது ஒரு சப் கேட்டகரியாக வரும். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore தான் வச்சிருப்பான். ஆனால் அந்த சப் கேட்டகரியாக இருக்குல்ல சோஷியல் இம்பாக்ட் ஃபண்டு, அதுக்கு 2 lakhலேருந்து 1000 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்புறம் 0 coupon 0 பிரின்சிபல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பிரைமர்லி அசோசியேட் வித் எதுக்கு அசோசியேட் ஆகும்னா சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழே அசோசியேட் ஆகும், SSC. தென் 0 coupon 0 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? 0 coupon 0 பிரின்சிபல்ன்றது தான் இதோட ஃபுல் ஃபார்மு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? பூபதி ராஜு அம்னிஷ் வர்மா இருக்காங்கல்ல, அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா 7 வால்கனோ சமிட்டில் வந்து 7 வால்கனோ வந்து 92 டேஸில் வந்து ஏறியிருப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருப்பாங்க. எத்தனை டேஸில்? 92 டேஸில். ஃபைனலாக எங்கே வந்து கிளைம் பண்ணாங்கன்னா மவுண்ட் சிட்லே வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. மவுண்ட் தாமவாந்த் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஏஷியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. தென் கருணான்ற புக்கு த பவர் ஆஃப் கம்பேஷன். இது யார் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா கைலாஷ் சத்யரிதின்றவங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. த புக் வாஸ் லான்ச் இல்லாட்டி எங்கே லான்ச் ஆக போகுதுன்னா ஜெய்ப்பூர் லிட்ரேட் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அங்கே தான் வந்து லான்ச் ஆக போகுது. கைலாஷ் சத்யரிதி வான் த நோபல் பிரைஸ் எந்த இயரில் வாங்கியிருக்காருன்னா 2014 வாங்கியிருக்காரு. தென் பச்பன் பச்சோ அண்டோலன் ஃபோக்கஸ் ஆன் பச்பன் பச்சோ அண்டோலன்றது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா சைல்டு ரைட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஆதார் ஓன்லி பேன் அப்ளிகேஷன் வந்து எப்போ எண்ட் ஆக போகுதுன்னா March 31, 2026 எண்ட் ஆக போகுது. நியூ பேன் ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கல்ல, என்னென்ன பேன் ஃபார்ம்னா ஃபார்ம் 93 அண்ட் ஃபார்ம் 94. இது இண்டிவிஜுவலுக்கு, இது வந்து கம்பெனிஸ்க்கு. இந்த பேன் ரெக்வைர்ட் ஃபார் ஹாஸ்டல் கேஷ் பேமெண்ட்டுக்கு எவ்வளோனா பேன் வந்து எவ்வளோனா 1 lakh மேலே ஹாஸ்டல் கேஷ் பேமெண்ட் பண்ணுறேன்னா அப்போ வந்து எனக்கு பேன் கார்டு ரெக்வைர்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேன் ரெக்வைர்ட் ஃபார் வெஹிக்கல் பர்ச்சேஸ் 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா எனக்கு வெஹிக்கல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேன் ரெக்வைர்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? ஏஐ ஸ்கில் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ட்ரெயின் எத்தனை பேர் ட்ரெயின் பண்ண போகிறாங்கன்னா 15,000 பீப்புள்ஸை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க. மைவேவ்ஸ் பிளாட்ஃபார்ம் எதுக்காகனா இந்த யூஜிசி பிளாட்ஃபார்ம். மைவேவ்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது இந்த கிரியேட்டர்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஒரு அப்லோட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். தென் டிடி ஃப்ரீ டிஷ் ரிலேட்டட் டு எது கீழேனா ப்ராட்காஸ்டிங் கீழே இருக்குது. சேட்டலைட்டை டேரெக்டாக வந்து டிவி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்குது. இந்த இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச்டு பை, இந்த இனிஷியேட்டிவ் யார் லான்ச் பண்ணுறதுனா அஸ்வினி வைஷ்ணவ் தான் லான்ச் பண்ணுறாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் மிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறான். சீட் ஃபண்டிங் வந்து கொடுக்குறான். எவ்வளோ சீட் ஃபண்டிங் கொடுக்குறான்னா 50 lakh கொடுக்குறான். தென் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறான்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 lakh. இது ஃபோக்கஸ்டு ஏரியா எதை ஏரியாவை இன்க்ளூட் பண்ணினா அக்ரிகல்ச்சர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து இந்த இது லான்ச் பண்ணியிருப்பான். இந்த நியூ டேம் ரீப்ளேஸ்டு ஏஒய் அண்ட் பிஒய் வந்து அந்த நியூ டேம் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா
டேக்ஸ் இயராக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. தென் ரூல்ஸ் ரெடியூஸ்டு டு 333 511 இருந்து 333 ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த நியூ ஃபார்ம்ஸ் ரீப்ளேஸ் ஃபார்ம் 60 எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா 130 ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஐஆர்டி டெட்லைன் எந்த டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எது வரைக்கும்னா August 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தென் ராஜ்மார்க் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது யார் ஸ்பான்சர் பண்ணுறதுனா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஸ்பான்சர் பண்ண போகிறான். IPO சைஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6000 crores. லிஸ்டட் ஆன எதுக்குன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்டட் ஆயிருக்கு. இதோட பர்பஸ் என்னன்னா அசெட் மானிட்டைசேஷன் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்த ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவும் பிசாக் இருக்காங்க, பிசாக் எண்ணம் அவர் 2 பேரும் சேர்ந்து MOU சைன் பண்ணுறான். எதுக்காகனா FSI எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1981. பிசாக் என்னன்றது என்ன, ஒர்க் சைன் எது கீழே ஒர்க் ஆகுனா GIS ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கீழே ஒர்க் ஆகிறது தான் பிசாக் என்னன்றது. இந்த SCNW NBWL இது எது கீழே வரும்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வரும். தென் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குன்னா டேராடூனில் இருக்கு. ARCA அசெட் மேனேஜ்மெண்ட் மேக்னெட் பிளான்ட் எங்கே கொண்டு வர போகிறோன்னா ஹைதராபாத்தில் கொண்டு வர போகிறோம். ND இந்த நயோடியம் அயனம் போரான்லாம் வந்து மேக்னெட்ஸ் ஆர் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். அண்டர் எந்த மினிஸ்ட்ரி கீழே பண்ண போகிறோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் பண்ண போகிறோம். தென் யூஸ்ரின் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா EVக்கு யூஸ் பண்ண போகிறோம், பேட்டரிஸ்க்குலாம் யூஸ் பண்ண போகிறோம். தென் கக்கது எக்ஸசைஸ் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுறதுனா ராயல் ஆஸ்திரேலியன் நேவி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறான். இதோட ஃப்ரீக்வன்சி என்ன 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பை ஆனுவலி. INS நீலகிரி இசியா ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டு. தென் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1993 ஸ்டார்ட் ஆச்சு. கோட்டக் இன்ஃப்ரா டீல் பண்ணுறான் எவ்வளோனா 30.99% வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து இன்ஃப்ராவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். வேல்யூ ஆஃப் டீல் வந்து 1293.91 crores. இன்ஃப்ரா ஃபினான்சஸ் இது வந்து ஒரு NBFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. போஸ்ட் சேல் ஸ்டேக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 19% சொல்லியிருக்காங்க. வில்லியம் டயம்ப்ளே அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா வில்லியம் டயம்ப்ளே அவார்டு வந்து மார்க் லிண்டன் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அவார்ட் நேம் வந்து மார்க் லிண்டன் ப்ரைஸ் மணி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000 rupees. புக்கு எந்த புக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாஸ் குளோபல் இன்ஃப்ளூன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட யார் பப்ளிஷ் பண்ணுறதுன்னா பூம்பல்ஸ் பரின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரத்னா செங்குப்தா இவங்க எதுக்கு அவார்டு வாங்குறாங்க, அவார்டு ரிசீவ்டு உமன் எம்பவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. எந்த வென்யூலனா UK பார்லிமெண்ட்டில் வாங்கியிருக்காங்க. எந்த அக்கேஷன்லாம் உமன்ஸ் டேல. நேஷனல் அவார்ட் ஃபார்ம் தனன். இந்த பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க, நம்ம UPI ஓவர்ட் ஆஃபீஸ் லிடினோட கொண்டு வரா. எவ்வளோ கொண்டு வரானா 5,000 rupees. டார்கெட் யாருன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேங்க் டு லான்ச் பேங்க் ஆஃப் பரோடா. இது யார் டெவலப் வித் எது கூட யார் கூட சேர்ந்து டெவலப் பண்ண போறோம்னா NPC நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து டெவலப் பண்ண போகிறோம். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சைன் பண்ணுறாங்க. எதுக்கு சைன் பண்ணுறாங்கன்னா டெம்பிளை வந்து ரிலேட் பண்ணுறதுல இந்தோனேஷியாவில் இருக்க டெம்பிளை வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுல வந்து 2 பேர் சைன் பண்ணுறாங்க. இது எப்போ பில்ட் ஆச்சுன்னா பில்ட் இன் 9th century பில்ட் ஆச்சு. டெடிகேட்டட் டு யார் திருமூர்த்தியை டெடிகேட் பண்ண. யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் எப்போ வாங்கியிருக்குன்னா 1991 வாங்கிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போமா. த்ரெட் டே ஆஃப் சில்ட்ரன் எந்த த்ரெட் டே அப்சர்வ் ஆகுதுன்னா March 20 எவ்ரி இயர் அப்சர்வ் ஆகுது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்னா March 21. டவுனி சிண்ட்ரோம் டேஸ் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா சம்டைம் டே வாஸ் சிம்பிளைஸ்டு எதை சிம்பிளைஸ் பண்ணியிருக்கோன்னா ட்ரைசோமி 21 சிம்பிளைஸ் பண்ணியிருக்கோம். WDSD 2026 தீம் என்ன, வேர்ல்டு சிண்ட்ரோம் டேவோட தீம் என்ன, டுகெதர் அகெயின்ஸ்ட் லோனினஸ்.